ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பசுமாட்டையும் கன்றையும் ஓட்டி கொண்டு வந்து ஸ்ரீமடத்துக்கு சமர்ப்பித்தார் ஒரு பக்தர். பெரியவாள் வெளியே வந்து மாடு கன்றை பார்வையிட்டார்கள். பக்தரை பார்த்து இந்த பசு மடத்துக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்று வெள்ளிக்கிழமை. அந்த நல்ல நாளில் வந்திருக்கும் கோமாதாவை வேண்டாம் என்கிறீர்களே பெரியவாள் என்று மனசுக்கு சஞ்சலம். பெரியவாளிடம் மெல்ல வினயமாக சொன்னார் மேனேஜர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பசுமாடு கொண்டு வந்திருப்பவர் ரொம்ப நாளா மடத்துக்கு பக்தர். நீங்க சொல்றது சரிதான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பக்தர் மனப்பூர்வமாக கொடுக்கின்ற பசுமாடு கன்றை ஏற்றுக்கொள்வதுதான் நியாயம். மேனேஜருக்கு கொஞ்சம் தெம்பு வந்த. ஆனால் இந்த கன்றுக்கு இந்த மாடு தாய் இல்லை. எப்படி பாருங்கோ, கண்ணுக்குட்டி பசுமாடுகிட்டே போய் ஒட்டிக்க மாட்டேங்கிறது. பசுமாடு கண்ணுக்குட்டியை நக்கி கொடுக்கல, தங்கிட்ட சேர்த்து கொள்ளல. ஆமாம், கன்றுக்குட்டி 4 அடி தள்ளி சிவனே என்று நிற்கிறது. பக்தர் மாடு வாங்கிய இடத்திற்கு போய் விசாரித்தார். மாட்டு வியாபாரி உண்மையை ஒப்புக்கொண்டார். ஒரு கன்றின் தாய் இறந்துவிட்டது, ஒரு மாட்டின் கன்று இறந்துவிட்டது. இந்த கன்றையும் அந்த தாயையும் சேர்த்து விட்டார் மாட்டு வியாபாரி. குறைகள் இல்லாத வேறொரு பசு கன்றை ஓட்டி கொண்டு வந்தார் பக்தர். பெரியவாள் மாட்டை சொரிந்து கொடுத்து பசு கன்றை வலம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். மனித இயல்புகள் பெரியவாளுக்கு தெரியும் என்றால் ஆச்சரியமில்லை. மாட்டு இயல்புகளை எந்த கால்நடை கல்லூரியில் கற்றுத் தேர்ந்தார்கள்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.